அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு மீட்பரின் தாய் மரியாள். உலகம் முழுவதையும் தன் கண்களால் ஊடுருவி பார்த்த தந்தையின் கண்களுக்கு புனிதமும் இறைத்தன்மையும் நிறைந்த ஒரே ஒரு இளம்பெண் தான் தென்பட்டாள். அவள்தான் மரியாள். மீட்பின் தொடக்கமானது கபிரியல் தூதர் அன்னை மரியாளிடம் கூறிய அருள்மிக பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்ற வார்த்தையிலிருந்து தான் துவங்குகின்றது என்று லூக்கா நற்செய்தியாளர் அழகாக எடுத்துரைக்கின்றார். அவமானங்களையும் அசௌகரியங்களையும் தாண்டி இறைமகனை மீட்பரை ஈஞ்செடுத்தார் அன்னை மரியாள். மண்ணிற்கு மணுமகனாய், தனக்கு தலைமகனாய் தொழுவத்தின் முன்னணியில் இயேசு பாலனை கிடத்திய போது மீட்பின் விடியல் தனது ஒளிக்கீற்றுகளை முதல் முறையாக வெளியிட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது. தொழுவம் தொழுகை பெற்ற பின்னணியில் அன்னை மரியாளின் அர்ப்பணிப்பும் தியாகமும் நிறைந்துள்ளது என்று தான் கூற வேண்டும். ஆவின் குடியில் பிறந்த ஆதவன் வளர்ந்தான். 12 வயதில் காணாமல் போன தன் மகனை ஆலயத்தில் கண்டுபிடிக்கிறாள் அன்னை மரியாள். பதறிய தாயுள்ளம் இயேசுவின் ஆன்மீக பாதையை அணிந்து கொண்டு அமைதி காத்தது. இறை ஞானத்திலும் அறிவிலும் இயேசுவை வளர்த்த அன்னை மரியாள் இயேசுவின் மீட்பு திட்டத்தில் தொடர்ந்து அவரோடு பயணிக்க தொடங்குகின்றாள். அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்று இயேசுவை கரம் காட்டிய அன்னை மரியாள் புதுமையின் முதல் புதுமைக்கு வித்திடுகின்றாள் என்றுதான் கூற வேண்டும். மணுமகனை இறைமகனாய் உலகிற்கு காட்டியது அடையாள செயல்களும் அற்புத செயல்களுமே. இச்செயல்கள் அனைத்தும் அன்னை மரியாளிலிருந்து துவங்கியது என்றால் இறை சித்தமன்றி வேறேதும் இல்லை. தொடர்ந்து இயேசுவின் மீட்பு பயணத்தில் பயணிக்கின்றார் அன்னை மரியாள். என் தாயும் சகோதரரும் யார்? கடவுளின் திரையுலத்தை நிறைவேற்றுபவரை என் தாயும் சகோதரியும் என்று இயேசு தன் பணிவாழ்வின் விளக்கத்தையும் மீட்பின் வழியையும் விளக்கிக் கொண்டிருக்கும் பொழுது அன்னை மரியாள் அழுது புலம்பவில்லை. மாறாக தன் மகனை சரியான பாதையில் வளர்த்தெடுக்கின்றோம் என்று உவகை கொள்கின்றாள். இயேசுவின் மீட்பின் பயணத்தில் அன்னை மரியாள் தடைக்கல்லாக இல்லாமல் படிக்கல்லாகவே இருந்து செயல்படுகின்றார். சிலுவையின் பாதையில் இயேசுவோடு பயணிக்கும் பொழுது உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்ற வார்த்தையின் வீரியத்தை கண்டுணர்கிறாள் அன்னை மரியாள். இயேசுவின் சிலுவை மரணம் மீட்பின் கதவை திறக்கும் முயற்சி என்பதை அன்னை மரியாள் அறிகின்றாள். அதனால் அங்கே அன்னையின் அழுகை குறைந்து ஆன்மீக தாகம் வெளிவருகின்றது. அன்னையின் வழி மறைந்து இறைவனின் வழி உருவாகின்றது. இறுதியாக இயேசுவின் உடல் அன்னையின் மடியில் கிடத்தப்படுகின்றது. கண்ணீர் மல்க இயேசுவின் உடலை அடக்கம் செய்கின்றாள் அன்னை மரியாள். 3 நாட்கள் இருளின் குகை மூடப்படுகின்றது. வெளிச்சத்தின் விண்மீன் 3ஆம் நாள் திறக்கின்றது. அன்னை அகமகிழ்கின்றாள். அத்துடன் நிறுத்திவிடாமல் சீடர்களுடன் சேர்ந்து அன்னை மரியாள் தன் பயணத்தை தொடர்கின்றாள். இறைவனுடன் பிரார்த்திக்கின்றாள். இவ்வாறாக மீட்பின் திட்டத்தில் இறைவனின் துவக்கமும் முடிவுமாக அன்னை மரியாள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றாள் என்பதை ஆணித்தரமாக நாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட முடியும். இதனால் தான் என்னவோ பிறமத நூலான குரானில் அன்னையின் பெயர் இடம்பெற்றுள்ளது. குரானில் இடம்பெற்ற ஒரே பெண் என்ற பெருமை அன்னை மரியாளையே சாரும். எனவே அன்பிற்குரியவர்களே, நம் அன்னை மரியாள் மீட்பரின் தாய் என்பதை ஒவ்வொரு நிகழ்விலும் நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றாள். ஆகவே தாய் விரும்புவதைப் போல் நாமும் இறைவனின் மீட்பு திட்டத்தில் அவரோடு இணைந்து செயல்படுவோம் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.